அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். என்னங்க எங்கே போகிறோன்னு பார்த்துட்ருக்கீங்களா? வேறு எங்கேங்க, நம்ம ஆத்தூர் பக்கம் இருக்கிற ஏத்தாப்பூரில் இருக்கிற முத்துமலை முருகனை பார்க்க தாங்க போயிட்டுருக்கோம். ஏன்னா உலகத்திலே இது மிகப்பெரிய முருகன் சிலைன்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மலேசியாவில் இருக்கிறது 140 அடி உயரம் கொண்டுள்ளது. ஆனால் இந்த முருகன் வந்து 146 அடி உயரம் கொண்டுள்ளது. இன்னொரு சிறப்பு என்னென்னா, மலேசியா முருகனும் நம்ம ஏத்தாப்பூரில் இருக்கிற முத்துமலை முருகனும் செய்தது ஒரே ஸ்தபதி தான். பாருங்கள், இப்படி ரம்மியமான காட்சி, முருகனோட காட்சி பார்த்தீங்களா? இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த சாமி வயிற்றில் ஒரு தியானம் பண்ணுற மாதிரி ஒரு இடம் வச்சுருக்காங்க. எந்த கோயிலும் அமையாத சிறப்புங்க இது. நீங்கள் மனமுருகி வேண்டுனா எல்லாமே கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம். அதுவும் இல்லாமல் பக்தர்கள் மூலிமா கண்கூடாக பார்க்க முடியுது. ஏன்னா வர கூட்டத்தை வச்சு முருகனை பிடிக்காத ஆளே இல்லை. அதேமாதிரி மதியம் பார்த்திங்கன்னா 12 to 2 அன்னதானம் போடுறாங்க. ஒரு நாளைக்கு சராசரியாக 500 பேர் சாப்பிட்லாங்க. இது வந்து விசேஷ நாட்களுக்கு மாறுபடும். அதாவது விசேஷ நாளில் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே அன்னதானம் போடுறாங்க. அதேமாதிரி இந்த கோயிலுக்கு முருகனை பொறுத்த வரைக்கும் சஷ்டி விரதம் இருந்தால் அனைத்தும் கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம். அதேமாதிரி லிஃப்ட்டில் மேலே போய் பார்த்திங்கன்னா ஃபுல் வியூ தெரியுங்க. அந்த வியூவில் இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, நம்ம முருகனுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மலை இருக்கும். அந்த மலை சாட்சாத் அந்த முருகனே படுத்திருக்கிற மாதிரி தான் ஒரு கண்கொள்ளா காட்சி. லிஃப்ட்டில் போய் பார்க்குறதுக்கு தனி கட்டணங்க. அந்த கட்டணத்துக்கு உண்டான பொருளும் நம்மளுக்கு வந்துடும். அதாவது அரிசி, சாமி படம், மாலை, பிரசாதம் மற்றும் பல இதெல்லாம் கொடுப்பாங்க உங்களுக்கு. அதேமாதிரி இன்னொன்று என்னென்னா, இந்த கோயிலில் உண்டியல் கிடையாது. அது பக்தர்கள் காணிக்கை வந்து இந்த பசுமாடு, சேவல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கோயில் நிர்வாகத்திலே விட்டுடுறாங்க. அதுவும் பராமரிக்க தனி ஆட்கள் இருக்காங்க. சுமார் ஒரு நாளைக்கு 5000 to 10,000 பேர் வரை வந்து தரிசனம் பண்ணுறாங்க. விசேஷ நாட்களில் இது இன்னும் இருமடங்காகும். மற்ற கோயிலில் போலவே இந்த கோயிலையும் கந்த சஷ்டி விழா, சூரசம்ஹார விழா எல்லாமே நடக்கும். அதேமாதிரி ஒவ்வொரு கிருத்திகை அண்டு சஷ்டிகை நாட்களிலும் இரவு 7 மணிக்கு மேலே தங்க ரதம் இருப்பாங்க. அது இன்னும் சிறப்பு. அதே மாதிரி இந்த லிஃப்ட்டில் போனீங்கன்னா நாம்ளே வேலுக்கு அர்ச்சனை பண்ணலாம். அதாவது பன்னீர் அபிஷேகம்னு சொல்லுவாங்க வேலுக்கு. அதை நம்ம கையாலேயே நாம்ளே பண்ணுறதுனால இன்னும் ஒரு கூடுதல் மகிழ்ச்சியாக அமையுதுங்க. இந்த மாதிரி அதேபோல் வீட்டில் விசேஷம், இந்த மாதிரி காது குத்து, இந்த திருமண நாட்கள், கல்யாண நாள்லாம் சிறப்பான முறையில் அர்ச்சனை பண்ணி தராங்க. அதை நம்ம வீட்டுக்கே பிரசாதம் அனுப்பிடுறாங்க. பார்ப்பதற்கு ஒரு கண்கொள்ளா காட்சி. விஸ்வரூப தரிசனத்தில் காட்சியளிக்கின்றார் நம்ம முருகன். வேலுண்டு வினையில்லை, மயில் இருக்க பயமேன், வேல் இருக்க பயமேன், முருகன் இருக்க பயமேன்.